So இப்போ static block ஓட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம், which was executed during the loading time of the class by the JVM. Static blocks are used to initialize the value static variable, initialize the static variable, and which is used to invoke the static method அப்படின்னு பார்த்தோம். You can create a class may have any number of static block. The order of the static block, the execution order of the static block is by writing mode. நம்ம என்ன மோடில் ரைட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் வித் த ஸ்டாட்டிக் பிளாக் வி ஹாவ் another block. என்ன எல்லாம் பிளாக்காக சொல்லிகிட்டே இருக்கான்னு பார்க்காதீங்க. வி ஹாவ் another block. That block is called as non-static block. Non-static method, a common method is called as non-static method. A common variable is a non-static variable. Static அப்படின்றக்கப்ப என்ன தியரட்டோ அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா a non-static block. இந்த non-static block அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா initialize instance block அப்படின்னு கூட சொல்லுவோம். initializer instance block அப்படின்னு சொல்லுவோம். non-static block என்னன்னு சொல்லுவோம், instance block அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன உதாரணம் போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்கெலட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் பிளாக் யூஸ் பண்ணுறப்ப திஸ் இஸ் ஸ்டாட்டிக் பிளாக். ஸோ இட்ஸ் வித் த கீவேர்ட் ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு நமக்கு தேவை. ஸோ ஆஸ் யூ நோ வெரி வெல் திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸ்டாட்டிக் பிளாக் வில் பி கால் டியூரிங் த லோடிங் ஆஃப் த கிளாஸ். அதாவது ஸ்டாட்டிக் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த கிளாஸ் லோட் ஆகிறப்ப எக்ஸிக்யூட் ஆகும், பிஃபோர் த மெயின் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ மெயின் மெத்தட் அப்படின்றப்ப நான் இங்கே மெயின் மெத்தட் எழுதுறேன். பிஃபோர் தட் கிளாஸ் இஸ் லோடட் அப்படின்றது தான் இந்த ஸ்டாட்டிக் பிளாக்கோட மெயினாக பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஸ்டாட்டிக் பிளாக் இஸ் கால்டு. ஸ்டாட்டிக் பிளாக் இஸ் லோடட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இன்னும் மெயின் மெத்தட் அப்படின்னு தான் எழுதியிருக்கேன், டெமோ இன்ஸ்டன்ஸ் பிளாக் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஒரே கிளாஸில் எழுதிடலாமா? ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், பரவாயில்ல, புரிதலுக்காக நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜிங் ஆகணும் இல்லை, எழுதிக்கிறேன், பரவாயில்ல. இல்லைனா ஒரே கிளாஸில் கூட எழுதிப்போம். ஸ்டாட்டிக் பிளாக் இஸ் லோடட். கரெக்டாக ஸ்டாட்டிக் பிளாக் வந்து லோட் ஆகிடுச்சு. இதே நம்ம வந்து இந்த கிளாஸ் சாம்பிள் எழுதலை அப்படின்னா நம்ம இங்கேயே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே கூட எழுதிக்கலாம், ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்ஸ்டன்ஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று சொல்லித்தரேன். இன்ஸ்டன்ஸ் பிளாக் அப்படின்னா இதுதான் இன்ஸ்டன்ஸ் பிளாக். வித்தவுட் கிரியேட்டிங் எனி கீவேர்டு, எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு பிளாக் எழுதிட்டேன் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவோம், இன்ஸ்டன்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இன்ஸ்டன்ஸ் பிளாக் இஸ் கால்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், கரெக்டா? அப்போ என்னை பொறுத்தவரையும் ஸ்டாட்டிக் பிளாக் வில் பி கெட்டிங் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்க, ஸ்டாட்டிக் பிளாக் இஸ் லோடட். அடுத்து என்ன வருது? இன்ஸ்டன்ஸ் பிளாக் இஸ் கால்டு. அடுத்து என்ன வருது? கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டுன்னு வருது. அப்போ மெயின் மெத்தட் லோட ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் ஆகிறப்ப தான், இவ்வளோ நாள் அதை தான் நினச்சிட்டு இருந்தோம் நம்ம. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோன்னு இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்டர் லோட் ஆயிரும், கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு முன்னால் சில விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளாக் இஸ் ஃபர்ஸ்ட் கால்டு, அடுத்தது இன்ஸ்டன்ஸ் பிளாக் இஸ் கால்டு, தென் ஒன்லி த கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். கிளியர்?
Hope you understand clearly. Seri, when will be the instance block is called? What is the difference between the static block and what is the difference between the instance block? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். Static blocks are used to invoke the static method. Static blocks are used to initialize the static variables. Static if the variable or the method is to be preceded by the keyword static, then it will belongs to all the objects of the class. It does not belongs to the objects, it belongs to the class. அது நல்லாவே தெரியும். But instance block is belongs to the instance of the class. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Instance block அது பேர் என்னன்னு சொல்றோம்? Instance block or non static block அப்படினு சொல்றோம். That instance block is belongs to the instance of the class. So நீங்க instance create பண்ணாம நல்லா புரிஞ்சுக்கோங்க. Instance create பண்ணாம அந்த instance block காலே ஆகாது. அப்ப இன்ஸ்டன்ஸ் எங்க கிரியேட் பண்ணியிருக்கோம்? இந்த சாம்பிள் ஓபிஜே கிரியேட் பண்ணியிருக்கோமா? இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கமெண்ட் பண்ணிடுறேன். there is no way of calling this. கால் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் அவுட்புட் வருதான்னு தெரியல. காரணம் என்னன்னா நான் ஒரே கிளாஸ்ல இருந்தால் கிளியராக இருக்கும். பார்ப்போம் இப்போ. எஸ், நான் ஒரே இதில் எழுதிடுறேன். ஒரே நிமிஷம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தேவையில்லை. என்ன கன்ஸ்ட்ரக்டர் எழுதலாம். என்னன்னு எழுதுறான்னா டெமோ இன்ஸ்டன்ஸ் பிளாக் அப்படின்னு எழுதுறேன். இன்ஸ்டன்ஸ் பிளாக் வேணால் கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறேன். இது கன்ஸ்ட்ரக்டர். கிளாஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்ல. கரெக்டா? கரெக்டா? இப்போ நான் இங்கே மெயின் மெத்தட் மட்டும் கொடுக்குறேன். பிரிண்ட் மட்டும் பண்ணுறேன். ஐ எம் நாட் bridging to the sample class by creating the object. So now you just see what will be the output. Static block is called, main method is called. Hope you understand. Now it won't call the instance block. Static block is called. Static block எப்போ கால் ஆகும்? நமக்கு கிளாஸ் லோட் ஆகிறப்பே கால் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இன்ஸ்டன்ஸ் பிளாக் கால் ஆகலை. மெயின் மெத்தட் அடுத்த மெயின் மெத்தட் கால் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன். டெமோ instance block obj equivalent to new demo instance block. இப்போதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் பிளாக் இஸ் அசோசியேட்டட் வித் த ஆப்ஜெக்ட். அதனால தான் அதுக்கு பேரே இன்ஸ்டன்ஸ். இப்போ இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனேயே இம்மீடியட்டா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறதுக்கு முன் இன்ஸ்டன்ஸ் பிளாக் கால் ஆயிடும். பார்க்கலாங்களா? எக்ஸிஸ்டிங் ரிசல்ட்டை நான் டெலீட் பண்ணல, கிளியர் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஸ்டாட்டிக் பிளாக் கால்டு. மெயின் மெத்தடுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. மெயின் மெத்தட் இஸ் கால்டு. இன்ஸ்டன்ஸ் பிளாக் இஸ் கால்டு. கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் எதுவும் லாக் எழுதலைங்க. கன்ஸ்ட்ரக்டருக்கு லாக் எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் கன்ஸ்ட்ரக்டர் கால். constructor is called. Okay, so constructor call நானே இந்த எனக்கு இந்த log எனக்கு இங்க தேவையில்லை. ஏன்னா மெயின் மெத்தடுக்குள்ளார வரப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா. ரைட்? இப்போ கன்ஃபியூஷன் இல்லாம பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் கால் ஆகிருக்கும், அடுத்த இன்ஸ்டன்ஸ் பிளாக் கால் ஆகிருக்கும், ஃபைனலாக கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால் ஆகிருக்கும். ஸோ எப்போ தான் நமக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்? இந்த இன்ஸ்டன்ஸ் பிளாக் கால் ஆகும். இப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஏதாவது நீங்கள் கிளாஸ் லோட் ஆகிறப்பயே
ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே கன்ஸ்ட்ரக்டருக்கு முன்னரே எனக்கு இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ஸ் பிளாக்ல போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவலன்ட் டு எதையுமே இனிஷியலைஸ் பண்ணல, நல் செட் வச்சுட்டேன். இங்கே எம்டி போட்டேன், அது நல் தான் வரப்போகுது. நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணாலும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்ன பண்ணுவான்? நல் தான் வருவான். அப்போ நான் இங்கே இன்ஸ்டன்ஸ் பிளாக்ல வந்து நான் கொடுக்குறேன் நேம் ஈக்குவலன்ட் டு ஹரிஷ். இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், நேம் ஈக்குவலன்ட் டு ஹரிஷ் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ இனிஷியலைஸ் ஆயிரும்ல. அப்போ கன்ஸ்ட்ரக்டரில் போய் நான் பிரிண்ட் பண்ணுறேன். எடுப்பானா? பார்க்கலாமா? புரியுதா நான் செஞ்ச ஒர்க்கு? செக் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் ஹரிஷ்னு வந்துருச்சு பாருங்க. ஏன்னா இன்ஸ்டன்ஸ் பிளாக் கால் ஆகிறப்ப ஹரிஷ் என்ன பண்ணுவான்? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டானா? கரெக்டா? கன்ஸ்ட்ரக்டர் அப்புறமேட்டு தானே கால் ஆகுது. ஸோ ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Hope you understand. Suppose if you have any non-static method, if you want to call before the constructor, you can proceed it with no. பண்ணலாம் இல்லை? நான்-ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று எழுதுங்க, கன்ஸ்ட்ரக்டருக்கு முன்னால் கால் ஆகணும்னா that can be done by means of the instance block. புரியுதா? இதுதானே இன்ஸ்டன்ஸ் பிளாக்கு. ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் இஸ் யூஸ் டு இன்வோக் த ஸ்டாட்டிக் மெத்தட். இன்ஸ்டன்ஸ் பிளாக் இஸ் யூஸ் டு இன்வோக் த நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இங்கே வந்து நான் ஒன்று எழுதுறேன், பப்ளிக் வாய்ட் பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏதோ ஒரு வேலை பண்ணுது இங்கே. I less than 5 or 10, anything, I plus plus. I'm going to print this. I value print பண்ணுறேன், ரைட்? அப்போ இங்கே நான் இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கால் ஆகுமா? காலாக இந்த லூப் ஒர்க் ஆகுமா? பார்ப்போமா? Perfect, no? Static block is loaded, instance block is called, initialize display method is called with the loop, and then constructor is called. Initialized value on the Harish வந்து பார்த்தீங்கன்னா constructor associate ஆயிருக்கு. Hope you have an understanding about the static block and non-static block, and non-static method and static methods, and static variables and non-static variables. Clear? Any doubts? Thank you.